மார்னிங் எந்திரிச்சு வாக்கிங் கிளம்பியாச்சு. நாங்கள் போகிற வழியில் வந்துட்டு ஒரு அக்கா டெய்லியுமே ஒரு 5 எந்திரிச்சு கோலம் போட்டுட்ருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கோலத்தை பார்க்குறதுக்கு. டெய்லி முடிஞ்சால் அப்பப்போ நான் வந்து வீடியோஸ் எடுத்துக்குவேன். டைம் ஆயிடுச்சுன்னா நான் வீடியோ எடுக்காமல் வந்துடுவேன். இன்றைக்கி சரி மோர் குழம்பு சாப்பிட்லான்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. சரி ஆயா கிட்ட மோர் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆயா 6 தான் வருவாங்க. அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வாங்கிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வாக்கிங் போகிற வழி ஃபுல்லாமே அந்த தென்னை மரம் தான் இருக்கும். நடக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப லேட்டானதுனால சரி 1 பார்ட் சாம்பார் ரெசிபியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. வெங்காயம், மிளகாய், தேவையான தக்காளி, காய்கறி என்ன இருக்கோ எல்லாமே போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கணும். ஏன்னா இட்லி தோசை செஞ்சு சாப்பிடும்போது அதில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால அந்த புளி சேர்த்துனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும். இன்றைக்கி நான் இட்லி தான் செஞ்சுருந்தேன். தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லி பார்த்தேன். சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இட்லி செஞ்சேன்னு சொல்லிட்டு இட்லி தான் செஞ்சுருந்தேன். நேற்று வாங்கிட்டு வந்தால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அது இந்த கூடையில் எடுத்து வச்சுருந்தேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாங்கினேன். இப்போ வந்து பழம் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. வச்சாச்சு. நம்ம குக்கர் விசில் 2 விசில் விட்டதுமே ஓரளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா அடுப்புலேயே வச்சுருக்கணும். தாளித்து ஊற்றுற வரைக்குமே சைட்லேயே அப்படியே இட்லி ஊற்றியாச்சு. தாளித்து கொட்டும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் இட்லி ரெடி. இப்படி தான் என்னோடய மார்னிங் போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.